ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உடல் வலி மனவலி அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்குள் சேர்ந்து விட்டது. என்னிடம் நீ அடிக்கடி கூறும் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்துமா எனக்கு நீ உதவி செய்யாமல் இருக்கிறாய்? ஒவ்வொரு காலத்திலேயும் உதவி செய்யாமல் எதற்காகத்தான் நீ இருக்கிறாய்? என்னுடைய வாழ்க்கையில் நான் நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் நலமாக இருக்கிறேனா? விவரம் தெரிந்ததிலிருந்து நான் நலமாக இருக்கிறேனா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் நலமில்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்கிறேன் என்று என்னிடம் நீ புலம்புகிறாய். அட கண்மணி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நலமாக இருக்கிறாயா இல்லையா என்பது உன்னை படைத்த இந்த தெய்வத்திற்கு தெரியாதா? இந்த தெய்வத்திற்கு அனுதினமும் எல்லாமும் தெரியும். நீ எப்படி என்னை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வைத்துக்கொண்டு இருக்கிறாயோ அதே போலவே உன்னையும் நான் ஞாபகம் வைத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை நம்பி 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 உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது நீ சொல்வாய் அல்லவா, உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்து விட்டேன் என்று, இனி அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட உங்களுடைய வாழ்வில் நடக்காது. பிடிவாதமான நிறைய விஷயங்கள் நீ உன் வாழ்க்கையில் பார்க்கிறாய். அதாவது நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நீ தந்தைதான் ஆக வேண்டும், இதை எனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பது. ஆனால் நன்றாக ஒன்று தெரிந்து கொள், நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதை என்னிடம் தீர்க்கமாக இதை எனக்கு தந்தே ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் முக்கியம் என்று கேட்கிறாயோ அதை எப்பேற்பட்டு பாடுபட்டாவது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த சாய் சேர்த்து விடுவேன். சாய் சாய் சாய், எப்பொழுதுமே சாய், எந்நாளுமே சாய். இந்த சாய்தான் உன் உலகம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எந்த இடத்தில் நான் கைவிட முடியும் என்பதை நீ சொல். என்னை நம்புகிறீர்கள், ஒவ்வொரு நாளும் என்னை நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையும் நான் தருவேன் என்று நம்புகிறீர்கள். இப்படி நம்பும் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யாமல் இருக்க எனக்கு மனம் வராது. பொறுத்திருந்தவன் இங்கு அனைத்தையும் ஆளலாம், அது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். நீ கேட்கலாம், இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நான் பொறுமையாக இருப்பது? வயதாகி கொண்டு இருக்கிறது, உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. நான் எத்தனை நாள்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமை காப்பது என்று. கண்மணி, நீ பொறுமை காத்து கொண்டு இருப்பது ரொம்ப நாள் அல்ல, கொஞ்ச நாள் மட்டும்தான். இதுவரைக்கும் நீ நிறைய விஷயத்தில் பொறுமை காத்து விட்டாய். இதற்கு பிறகு பொறுமை காக்க வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இல்லை. நிச்சயமாக நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துணையிலேயும் சாய் உனக்காக என்றுமே நான் இருப்பேன். என்னென்னமோ எப்படியோ உன் வாழ்க்கையில் தவறுகள் நடந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இனி வரும் காலத்தில் எடுத்து உங்களுக்கான நிம்மதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். எதையும் நினைத்து, ஒரு சின்ன விஷயத்தையும் நினைத்து கவலை மட்டும் படாதே. எதுவாக இருந்தாலும் உன்னை நானே காப்பேன். நிச்சயமாக உன்னை நான் தனிமையிலேயோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டத்திலேயோ விட்டுவிட்டு அப்படியே விட்டுவிட்டு செல்லலாம் மாட்டேன். எனக்கு தெரியும் தானே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பது எல்லாமும் எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் அதிகமாகும். உன்னை அத்தனை பேர் வாழ்க்கையை ஏமாற்ற நினைத்தாலும் யாரையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் நெருங்க விட மாட்டேன். இதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை வேறு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள் வேறு. தொடர் முயற்சிகள் என்றுமே வாழ்க்கையில் ஜெயிக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு பார்ப்பதற்கு சில விஷயங்கள் பயமாக இருக்கலாம், ஆனால் இது எதுவுமே உன் வாழ்க்கையில்
தொடர்ந்து உன்னோடு இந்த பயங்கள் எதுவும் பயணிக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாக நான் கூறும் ஒரே ஒரு விஷயம், அனைத்தும் கடந்து விடுவாய். அனைத்தும் உன் வாழ்வில் மாறும். அனைத்தும் உன் வாழ்க்கையில் செழிப்பாகும். எல்லாமும் உன் வாழ்வில் நல்லதுதான். இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைவரையும் புரிந்து கொள்ளத்தான். நிறைய பேர் உன்னை பின்னிருந்து பிடித்து இழுக்க பார்த்தாலும், முன்பு சிரித்து கொண்டு பின்னாடி போய் உன்னை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் அனைவரையும் நானே தாக்குவேன். எப்பொழுதும் எல்லா நிலையிலேயும் என்னிடம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒரே ஒரு விஷயம், என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள், அனைத்தையும் நீ பார்த்து கொண்டு தானே இருக்கிறாய். இதில் எனக்கு தோழன் தோழி, இதற்கு நீ நான் தான் எல்லாம் என்பதை சொல்கிறாய். ஆனால் ஏன் என்னை அனைவரும் கஷ்டப்படுத்துகிறார்கள், அதை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்பதை தான். பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பது தெரியுமா? இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான கர்ம வினையை சேர்த்து கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? ஆட விடுகிறேன் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆட விடுவேன். நீ வெறுமையோடு இருக்கிறாய். ஆனால் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கையில் செழிப்பான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் காயங்கள் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும். என்றுமே உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட திருப்திகள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். நான் எதிர்பார்த்தேனே, ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்த்தேனே, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கவில்லையே என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் முடிந்து, நான் எதிர்பார்த்ததை என்னுடைய அப்பா எனக்கு தந்துவிட்டார். என்னுடைய அப்பா அனைத்திலேயும் எனக்கு சாதகமாக ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டார் என்ற ஒரு வார்த்தைகள் மட்டுமே உன்னுடைய வார்த்தையிலிருந்து இனி வரும் நாளில் வரும். என்னுடைய பிள்ளைகள் என்றும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் என்றுமே நலம் வளம் யோகம் என்பதற்குள்ளேயே வாழ்வார்கள். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் யோகத்தை கொடுக்க என்னால் மட்டுமே முடியும். நீதான் என் பிள்ளை. உன்னை காப்பது இந்த தகப்பனுடைய வேலை. இந்த தகப்பன் உன்னை ஒரு நாளும் கவலைகளுக்குள் தள்ள மாட்டேன். நீ என்னை வணங்கினாலும் சரி, இதற்கு பிறகு எனக்கு சாய் ஒன்றுமே செய்யவில்லை என்று ஒதுங்கினாலும் சரிதான், நான் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டு இருப்பேன். உன்னை காக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். உன்னை காத்து கொண்டும் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நான் வந்துவிட்டேன் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நான் அவர்களை விட்டு போக மாட்டேன். அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் உன்னை காவல் காப்பது என்னுடைய கையில் இருக்கிறது. நல்வழி நடத்துவது என் கையில் இருக்கிறது. தீவிரமாக உனக்கு நல்ல நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது என் கையில் இருக்கிறது. தவறுகள் செய்தால் நான் கண்டிப்பேன். தவறுகள் செய்யாவிட்டால் நீ தவறுகள் செய்யாமல் இருந்தால் உன்னை நான் தட்டித்தான் கொடுப்பேன். எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.